எத்தனையோ ட்வின்ஸோட கதைகள் நம்ம பார்த்திருப்போம். ஆனா நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான கதை தான் இந்த ஜூன் அண்ட் ஜெனிஃபர் கிப்சனுடைய ஸ்டோரி. 1963ல வேல்ஸ்ல பிறந்த இந்த ட்வின்ஸ் ஒரு கட்டத்துல பேசுறதே விட்டுட்டாங்க, ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் கூட. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் அவங்களுக்குள்ள டெவலப் பண்ணி கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இத பார்த்த அவங்க டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் இத ட்வின் டெலிபதி பேக்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க டீனேஜ்லயே ரொம்பவே ஐசோலேட் ஆகி திருடுறது, இப்படி சின்ன சின்ன கிரைம்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால 11 இயர்ஸ் ஹை செக்யூரிட்டி பிரிசன்ல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நிலைமை வருது. இதுல அவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இறந்தாதான் இன்னொருத்தர் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும்னு டிஸ்கஷன் எடுக்கிறாங்க. 1993ல அவங்கள லோ செக்யூரிட்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இதுல ஜெனிஃபர் திடீர்னு இறந்துடுறாங்க. இது எப்படின்னு டாக்டர்ஸ்னாலேயே கூட கண்டுபிடிக்க முடியலையா. அவங்க சிஸ்டர் இறந்த உடனே ஜூன் ரொம்பவே நார்மல் ஆயிட்டாங்க, எல்லார் கூடவும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே the curse of silence லிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜெனிஃபர் நேச்சுரலா இறந்தாங்களா இல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்றது. இத பத்தி 2022ல சைலண்ட் ட்வின்ஸ் அப்படிங்கிற பேர்லயே ஒரு படம் இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தா போய் இந்த படத்தை பாருங்க. ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல? இதை விட ஸ்ட்ரேஞ்சான ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்க என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்க.